வணக்கம். இதுதான் நம்மோட ட்ராப்கானோட ப்ரோ வெர்ஷன். இதுதான் அதோட டேஷ்போர்ட். இதில் அட்மினில் செட்டிங்ஸ் போனோன்னா உங்களுக்கு இங்கே ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் இருக்கும், லோகோ செட்டிங்ஸ் இருக்கும், பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், சேஞ்ச் பாஸ்வேர்ட், சிக்னேச்சர் எல்லாமே ஆட் பண்ணலாம். அதில் ப்ரொஃபைல் செட்டிங்கில் உங்களோட பிரான்ச் நேம், இமெயில், மொபைல், லொக்கேஷன், அட்ரஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பிரான்ச் இருக்குன்னா பிரான்ச் ஆட் பண்ணி அந்த பிரான்ச் கூட இங்கே ஆட் பண்ணலாம். அப்புறம் லோகோ செட்டிங்ஸ், ஹெடர் லோகோ அண்ட் நார்மல் லோகோ ரெண்டுமே ஆட் பண்ணலாம். அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ், இங்கே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே இங்கே ஆட் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு கியூஆர் கோடு ஏதாவது இருக்குன்னா கியூஆர் கோடு ஆட் பண்ணி சேவ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு இங்கே ஆட் பண்ணிடும். அப்புறம் ப்ரிஃபரன்ஸ், இங்கே டைம் ஜோன், ஃபினான்ஷியல் இயர், இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ், இன்வாய்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே பண்ணலாம். சேவ் சேஞ்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே இங்கே ஆட் ஆகிடும். அப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்ட், உங்களுக்கு பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணனா இங்கே ஆட் பண்ணலாம். அப்புறம் சிக்னேச்சர், ஸ்டாஃபோட அட்மினோட சிக்னேச்சர் இங்கே ஆட் பண்ணலாம். அப்புறம் அட்மினில் நமக்கு ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இது ஒரு சம்மரி, எல்லாமே இங்கே பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி எல்லாமே லாகின் பண்ணுறது எல்லாமே இங்கே பார்க்கலாம். அப்புறம் நம்ம மாஸ்டரில் லெட்ஜர், சர்வீஸ், ஏர்லைன், எக்ஸ்பெண்டிச்சர், யூசர்ஸ், ஃப்ராட்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணலாம். மாஸ்டரில் லெட்ஜரில் ஆட் லெட்ஜர் பண்ணிங்கன்னா இங்கே பிராண்ட் செலக்ட் பண்ணோம். இந்த லெட்ஜரில் நமக்கு கஸ்டமர், சப்ளையர், ஸ்டாஃப், ஏஜென்ட், அக்கௌண்ட், மோட் ஆஃப் பேமெண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணலாம். இங்கே கஸ்டமர் கிரியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமரோட நேம் ஆட் பண்ணலாம். அப்புறம் அவங்களோட நம்பர், ஜிஎஸ்டி இருந்தால் ஜிஎஸ்டி, இமெயில் எல்லாமே இங்கே பண்ணி டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் எல்லாமே பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா கஸ்டமர் இங்கே கிரியேட் ஆகிடும். அப்புறம் சர்வீஸ், உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் ஆட் பண்ணீங்கன்னா ஆட் சர்வீஸ் கிளிக் பண்ணி சர்வீஸோட நேம் ஆட் பண்ணி HSN கோட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா சர்வீஸ் ஆட் பண்ணலாம். அப்புறம் ஏர்லைன், இங்கே புதுசாக ஏதாவது ஏர்லைன் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் ஏர்லைன் பண்ணி இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா ஏர்லைன் ஆட் பண்ணலாம். அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர், உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்ணணும்னா ஆட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி டைரக்ட் ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பெண்டிச்சரோட நேம் இங்கே டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்ணலாம். அப்புறம் யூசர்ஸ், இங்கே பிராண்ட் செலக்ட் பண்ணி உங்களோட ஸ்டாஃபோட நேம் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் ஸ்டாஃபோட ரோல், அக்கௌண்டன்ட், மேனேஜர் என்ன இருந்தால் அந்த ரோல் செலக்ட் பண்ணலாம். அவங்க ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு இங்கே கிரியேட் ஆகிடும். அப்புறம் ரோல்ஸ், இங்கே மேனேஜர் எந்த ரோல் உங்கள் ஸ்டாஃப் பண்ணுறாங்க அந்த ரோல் இங்கே ஆட் பண்ணலாம். அக்கௌண்டன்ட்னா அக்கௌண்டன்ட். அப்புறம் பெர்மிஷன் கொடுக்கலாம், வியூ பண்ணலாமா, ஆட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம். பெர்மிஷன் அட்மினுக்கு கொடுக்கலாம். அப்புறம் இதில் டிரான்சாக்ஷன், இதில் நமக்கு இன்வாய்ஸ், ரெசீட், பேமெண்ட், ரீஃபண்ட், பிஎல் இன்சென்டிவ், ஜேர்னல், கோண்ட்ரா, எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே ஆட் பண்ணலாம். இதில் இன்வாய்ஸ் எப்படி பண்ணுறது காட்டலாம். இதில் ஆட் இன்வாய்ஸு, அதில் ஃபஸ்ட்டு பிராண்ட் செலக்ட் பண்ணோம், இன்வாய்ஸ் டேட் எல்லாமே செலக்ட் பண்ணோம். அப்புறம் யாருக்கு பில் பண்ணாங்களோ அவங்க வாக்கின்ஸ், கஸ்டமர், சப்ளையர், ஸ்டாஃப் யாருக்கு பில் பண்ணாங்களோ அவங்களுக்கு செலக்ட் பண்ணோம். அந்த கஸ்டமரோட பேர் செலக்ட் பண்ணோம். அப்புறம் ஏஜென்ட் இருக்குன்னா ஏஜென்டோட செலக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு எப்படி பேமெண்ட் இன்சென்டிவ் നൽകുന്ന பெர்சன்டேவாக இருக்கலாம், அமௌண்ட் இருக்கலாம், ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்கலாம், அது செலக்ட் பண்ணலாம். அப்புறம் எந்த ஸ்டாஃப் இந்த இன்வாய்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பண்ணலாம். இங்கே
டிக்கெட் அண்ட் மிஸ்லேனியஸ் இன்வாய்ஸ் இருக்குது. அதில் எந்த இன்வாய்ஸ் ஆட் பண்ணாங்களோ செலக்ட் பண்ணலாம். நான் இங்கே டிக்கெட் செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து நமக்கு வந்து ஃப்ளைட், ட்ரெயின், பஸ் இந்த 3 சர்வீஸ் நமக்கு இங்கே ஆட் பண்ணலாம். இந்த செக்டர் வந்து எங்கே இருந்து எங்கே போகுது இங்கே ஆட் பண்ணலாம். இங்கே வந்து ட்ராவல் டேட் ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து இங்கே கோட், ஃப்ளைட்டோட கோட் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அப்புறம் வந்து டிக்கெட் நம்பர் ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து பாசஞ்சரோட நேம் ஆட் பண்ணலாம். அவங்களோட மொபைல் நம்பர், பாசஞ்சர் எவ்வளோ வேணாலும் இங்கே ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து சப்ளையரை செலக்ட் பண்ணலாம். இங்கே வந்து பையிங் ப்ரைஸ் ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து செல்லிங் ப்ரைஸ் இங்கே ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து இதில் ஜிஎஸ்டி இருக்காங்கன்னா ஆட் ஜிஎஸ்டி ஆட் பண்ணி இங்கே ஆட் பண்ணலாம். இல்லைன்னா ஜிஎஸ்டி ஆட் பண்ண வேண்டாம். சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அப்புறம் வந்து சப்மிட் பண்ணலாம். இதுதான் நம்மளோட இன்வாய்ஸ் வவுச்சர். அப்புறம் வந்து டிரான்சாக்ஷனுக்கு ரெசீட் பண்ணலாம். ரெசீட் வந்து ஆட் ரெசீட் பண்ணலாம். ஆட் ரெசீட்டில் ஃபர்ஸ்ட் வந்து பிராண்ட் செலக்ட் பண்ணோம். இங்கே வந்து எந்த கஸ்டமர் இருக்கானோ சப்ளையர் அது எல்லாமே செலக்ட் பண்ணலாம். நீங்கள் கஸ்டமர் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து அந்த செலக்ட் பண்ண கஸ்டமரோட நேம் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து இங்கே அமௌண்ட் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் பேமெண்ட் மோட், கேஷ், பேங்க் என்னன்னா பேமெண்ட் மோட் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து இங்கே வந்து இன்வாய்ஸ் மேட்ச் பண்ணோம். இன்வாய்ஸ் மேட்ச் பண்ணி சப்மிட் பண்ணலாம். இதுதான் உங்களோட ரெசிப்ட். அப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட்ல ஆட் பேமெண்ட். இதில் வந்து முதல் வந்து பிராண்ட் செலக்ட் பண்ணோம். அப்புறம் வந்து யாருக்கு பேமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணலாம். அவங்களோட பேர் செலக்ட் பண்ணோம். அப்புறம் வந்து அமௌண்ட்டு. அப்புறம் வந்து மோட் ஆஃப் பேமெண்ட், கேஷ், பேங்க் என்னன்னா மோட் ஆஃப் பேமெண்ட். மோட் ஆஃப் பேமெண்ட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணலாம். இதுதான் உங்களோட பேமெண்ட் வவுச்சர். அப்புறம் வந்து ரீஃபண்ட் பண்ணலாம். ஏதாவது ரீஃபண்ட் இருக்குதா ரீஃபண்ட் பண்ணலாம். இங்கே வந்து பிராண்ட் செலக்ட் பண்ணோம். அப்புறம் வந்து இன்வாய்ஸ் நம்பர். இன்வாய்ஸ் நம்பர் வந்து சர்ச் பண்ணோம். அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். அது இங்கே வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இன்வாய்ஸில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே வரும். இங்கே வந்து சப்ளையருக்கு பேமெண்ட் எவ்வளோ பேமெண்ட் பண்ணோன்னா இங்கே ஆட் பண்ணலாம். இங்கே வந்து ஏதாவது ரீஃபண்ட் மார்ஜின் இருக்குன்னா ஆட் பண்ணலாம். இல்லைன்னா 0 பண்ணலாம். அப்புறம் வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து ஜேர்னல் ஆட் பண்ணலாம். பிளான் செலக்ட் பண்ணி உங்களோட ஜேர்னல் யார் பண்ணுறாங்களோ யாருமே செலக்ட் பண்ணலாம். அக்கௌண்ட் ஃப்ரம் டு யாருக்கு பண்ணலாங்களோ செலக்ட் பண்ணலாம். அமௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி சப்மிட் பண்ணலன்னா உங்கள் ஜேர்னல் என்ட்ரி அங்கே வந்துடும். அப்புறம் வந்து கான்ட்ரா. இதில் வந்து கான்ட்ரானா பேங்க் டு பேங்க், பேங்க் டு கேஷ், கேஷ் டு பேங்க், இது 3 இதில் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து அக்கௌண்ட் செலக்ட், எந்த அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி எந்த அக்கௌண்ட்டுக்கு இருக்கிறாங்களோ அதை செலக்ட் பண்ணி அமௌண்ட் ஆட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அப்புறம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர், ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு ஆட் பண்ணோன்னா இங்கே பிராண்ட் செலக்ட் பண்ணி யாருக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் போதோ அவங்கள செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சர் செலக்ட் பண்ணி அமௌண்ட் பண்ணி அப்புறம் சப்மிட் பண்ணலாம். நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே ஆட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பே பண்ணோன்னா
எக்ஸ்பெண்டிச்சரில் லிஸ்ட்டில் வந்து பே எக்ஸ்பெண்டிச்சர் கிளிக் பண்ணி பிரான்ச் செலக்ட் பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பர் செலக்ட் பண்ணோம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். பேமெண்ட் மோட் செலக்ட் பண்ணி கேஷ் ஆன் பேங்க் பேமெண்ட் மோட் செலக்ட் பண்ணி அமௌண்ட் இங்கே ஆட் பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம். இங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பே ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இதுதான் ரீகான்சில். அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து நம்மளோட அட்வான்ஸ் ரெசிப்ட்டு, ரீஃபண்டு, ஜர்னல் என்ட்ரி எல்லாமே இங்கே வந்து மேட்ச் பண்ணலாம். அப்புறம் வந்து இதுதான் ஹெச்ஆர்ல வந்து நமக்கு சேலரி ஆட் பண்ணலாம். ஆட் சேலரி இதில் பிரான்ச் செலக்ட் பண்ணி எந்த ஸ்டாஃப்க்கான ஸ்டாஃப் செலக்ட் பண்ணி அமௌண்ட் செலக்ட் ஆட் பண்ணி எந்த மந்த் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா சேலரி ஆட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்து ஹெச்ஆர்ல சேலரியில் வந்து பே சேலரி கிளிக் பண்ணால் உங்களுக்கு சேலரி பே பண்ணலாம். இங்கே வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் செலக்ட் பண்ணி கேஷ் ஆர் பேங்க் இருந்தால் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா சேலரி பே ஆயிடுச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் பார்க்கணுன்னா இங்கே வந்து நமக்கு லெட்ஜரோட சேல்ஸ், டே புக், ஏஜிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ட்ரையல் பேலன்ஸ், பேலன்ஸ் ஷீட், ஸ்டாஃப் ப்ரொடக்டிவிட்டி எல்லாருடையும் ரிப்போர்ட்ஸ் இங்கே பார்க்கலாம். அதில் வந்து லெட்ஜர் ரிப்போர்ட்ஸ் பார்க்கணுன்னா இங்கே வந்து பிராண்ட் செலக்ட் பண்ணோம் முதல்ல. அப்புறம் வந்து எந்த கஸ்டமரோட சப்ளையரோட எந்த ஒரு லெட்ஜர் பார்க்கணுன்னா அவங்கள செலக்ட் பண்ணலாம். இல்லை அவங்களோட பர்டிகுலராக இந்த ஒரு பர்சனோட லெட்ஜர் பார்க்கணுன்னா அவங்கள செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா லெட்ஜர் இங்கே வந்துடும். இதை நமக்கு ஃபில்டர் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம், எல்லாமே இங்கே பண்ணலாம். அப்புறம் வந்து இதுதான் கேஷ் புக் ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து நம்ம கேஷோட டிரான்சாக்ஷன் எல்லாமே இங்கே பார்க்கலாம். இதுவும் நமக்கு பிரிண்ட் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம். அப்புறம் வந்து அதே மாதிரி பேங்கும் இங்கே பார்க்கலாம். நம்ம பேங்கோட ஸ்டேட்மெண்ட், பேங்க் ரிப்போர்ட் எல்லாமே இங்கே பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ட்ராக் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேரோட ப்ரா வெர்ஷன். நன்றி.